ஹரிநாராயண நாராயண ஓம் ஹரிநாராயண ஈரு கபம் கோழை என்று என் நெஞ்சை அடைத்திடும் போது 365 நாள் சளி கபம் கட்டின்னு இருக்கு. ஈஸ்வரன் வெய்ய காலத்துலேயும் கட்டிக்கிறது, மழை காலத்துலேயும் கட்டிக்கிறது. சில பேரை ஏண்டா கோயிலுக்கு வரல, ராமாயணம் கேட்க வரலன்னா இங்கே இருக்கார் பகவான். நீ இங்கே எவனாவது உன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் இங்கே இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோ, ஓங்கி ஒன்று கொடுத்துடு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அங்கே போய் சொல்லுவேன் ஹரிநாராயண பாடலன்னு. போலீஸ்காரன் அவன் ஓடி போயிடுவான். ஆனால் அவன் சொல்கிறது இல்லைங்க, இங்கே இருக்குங்கிறான். இங்கே என்ன இருக்குது? கிழிச்சு காட்டு. நீ என்ன அனுமாரா? 50 பேரும் அண்ட புழுகனா இருக்கான் இந்து மதத்தில். போய் பாரு, 5 வேளை தொழுகை நடத்துகிறான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரு, குடும்பத்தோடு போகிறான் சர்ச்சுக்கு. தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் அக்ரஹார கோயிலாக இருந்தாலும் குடும்பத்தோடு வா. நம்ம மதத்தில் தான் அப்பாவுக்கு பக்தி இருந்தால் அம்மாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு இருந்தால் அப்பா அப்பனுக்கு இல்லை, 2 பேருக்கு இருந்தால் குழந்தைக்கு இல்லை. நெத்திக்கு இட்டுண்டு அனுப்பு குழந்தைங்க, நெத்திக்கு இட்டுக்கிண்டு போ ஆஃபீஸுக்கு. ஏன் பயப்படுறேன்? சந்தியாவந்தனம் பண்ணு, 3 வேளை பிராமணனா பிறந்தவன். என்ன அதை விட என்ன வேலை? தெரியாது தெரியாது அன்றுனை கூவிட இன்றடைத்தேன் என ஆண்டருவாய் ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண ஓம் ஹரிநாராயண வந்தம தூதர் வளைத்து பிடித்தென்னை வாவென்றழைத்திடும் போது யமன் உடனே வந்துடுவான். ரொம்ப பேருக்கு சந்தேகம் பக்கத்தாத்துக்கு தான் வருவான்னு. நம்மாத்த அட்ரஸ் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு பேர் காலன்னு பேர். டயத்துக்கு வந்துடுவான். நீ அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியாது. நான் யார் தெரியுமா? தெரிஞ்சு தாண்டா வந்தேம்மா. நான் எம்ஏ தமிழ், எம்ஏ மலையாளம், சான்ஸ்கிரிட்டு, நான் இன்ஜினியர், டாக்டர், நான் முன்னாள், உள்ளூர்லேயும் உதவாது. நான் இந்நாள். யமன் சொல்லுவான், இது நம் நாள், கம் வித் மீ. தெரியுமா? அங்கே சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? முந்தான கழிச்சது. ஆமாம், நீட்டாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கான் தெரியுமா? உன் கம்ப்யூட்டர் தான் ஒய்ஃபை வேலை செய்யாது. Y2K ப்ராப்ளம். அவன் க்ளீனாக தட்டுவான். இவர் யார்? இவர் பேர் ராமசாமி. எங்கே இருந்தார்? மாத்தூரில் இருந்தார். ராமாயணம் நடந்தது போகவில்லை. இது யார்? இந்த அம்மா பேர் காமாட்சி. போனாள் ஹரிநாராயணா பாடவில்லை. எனக்காக பாடாது. இவர் பேர் என்ன? சுப்பிரமணி. போனார், ராமாயணம் கேட்டார், குருதட்சணை கொடுக்கவில்லை. இனி எனக்காக செய்யாது. அங்கே நீட்டாக வச்சுருப்பான் சித்திரகுப்தன் தெரியுமா? அவர் பிரியவாச்சம்பிள்ளை சொன்னார், ஓங்கி சாட்டையால் அடிப்பனாயம்மன், கேத்தவா சொன்னையாம்பனா. நம்ம அப்போ கேத்தவா சொல்லலன்னு சொன்னால் விட்டுவிடணும். ஏன்னா அப்போ கேத்தவாங்கிறோமே. நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் சொல்கிறாப்புல சொல்லலை. சாத்து. வந்தம தூதர் வளைத்து பிடித்தனை வாவென்றழைத்திடும் போது விக்கி நாவும் குளறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என ஆண்டருவாய் ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண நாராயண ஓம் சண்டை போட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் செஞ்சோட்டு கடன் கழிச்சாங்க, நான் கழிக்கல.
ராவணனை தான் காட்டி கொடுத்தான் ராமர்கிட்ட. ஏன் ராமா, நாளைக்கு எங்கள் அண்ணா ராவணன் சண்டைக்கு வர போகிறான், உன்னை கொல்றதுக்கு இல்லை, என் தம்பி விபீஷணனை உன்னை கைகூப்புறேன். என் தம்பி உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியானாகி அருள் புரிய. என் தம்பி சிரஞ்சீவியாக இருக்கணும், கிருப பண்ணு. தெரியுமா? உருண்டு உருண்டு சண்டை போட்டான், கை காலை வெட்டி கடலில் போட்டான் தலையை. இந்திரஜித்து வரான், என்னெல்லாமோ யாகம் பண்ணுறான். அனுமார் சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்து புழைக்க வச்சார். அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் தான் பெரிய ஆளுன்னு. எல்லாம் இளமை இருக்கிற போது எல்லாம் பேசுவான். ஆமாம், எல்லாம் பண்ணி பார்த்தான். மாய இந்திரஜித்தை நிறுத்தினா அப்பாட்ட போனான். பாருங்க ராமனை எப்படி புகழறான்னு. எந்த இந்திரஜித்து அப்பா, நான் ராமலட்சுமணால ஜெயிச்சு சீதையை முட்டை ஒப்படைக்கிறேன்னு சொன்ன இந்திரஜித்து இப்போ என்னமா சொல்கிறான், அப்பா சீதை மேலே வச்சிருக்கிற ஆசையை விட்டுடு. ஆறு சொல்கிறான் இந்திரஜித்து. என்ன சொல்கிறான்? ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, நான் பயப்படல, ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாகினாலே அவர் சீற்றம் தீர்வர், செய்த தீமையை பொறுப்பர். ராமன் நல்லவன்ப்பா, நீ செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துக்குவான்ப்பா. நான் சொல்கிறத கேளு கொண்டு. உன்மேல் காதலால் உரைத்தேன், உன் மேலே வச்சிருக்கிற அன்புல சொல்கிறேன், நன்னா கேளுங்கோ. இந்திரஜித்து சொன்னான்னு எழுதலை கம்பன், மேகநாதன் சொன்னான்னு எழுதலை, மண்டோதரி மகன் சொன்னான்னு எழுதலை, ராவணன் மகன் சொன்னான்னு எழுதலை. என்ன எழுதினான் தெரியுமா? உலகெல்லாம் கலக்கி வென்றான், உலகத்தையே கலக்கினவன். இப்போ கண் கலங்குறான். அதுதான் வியாக்கியானம் பண்ணுவேன் நான். உலகத்தை கலக்கப்படாது, உலகத்தாரோட கலக்கணும். புரிஞ்சதா? நம்ம எல்லாரோடையும் மிங்கிளானும், பக்தாளோட எல்லாரும் மனசையும் புண்படுத்தக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை நம்ம புண்படுத்தினாலே பாவம். பகவான் அவள்கிட்ட இருக்கானே, உனக்கு ஒருத்தர் பிடிக்கலை ஒதுங்கிடு. நேற்றுக்கு பார்த்தோமே இரண்யகசிபு ஒதுங்கலை, கஷ்டம் வந்தது. பிரகலாதன் நாராயணா சொன்ன சொல்லிட்டு போகிறான், இவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. ரகசியமாக அவனுக்கு ஒரு பஜனை முறை கட்டி கொடுத்துட்டு சொல்லி தொலைங்க வேண்டியதானே. இப்போ நீங்கள் அவனுக்கு தொல்லை கொடுத்தனால தான் நரசிம்ம பெருமாள் வந்தார். புரிஞ்சதா? எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், உனக்கு ஒத்து வரலையா பேசாமல் இரு. உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அடித்தார் இந்திரஜித்த லட்சுமணன். மண்டோதரி இப்போ என்ன சொல்லி அழுதா தெரியுமா? சீதை என்ற அமிர்தமாகிய நஞ்ச குடிக்காதேன்னு சொன்னேன், கேட்கல, எல்லாரும் போயிட்டா, நாளைக்கு உனக்கும் இதுதான். எல்லாரும் திட்டினா ராவணன். ராவணன் கடைசியில் சண்டைக்கு வந்தான், ஒரு சூலத்தை போட்டான் அப்படி ராமர் மேலே. ராமர் அப்படின்னு உடஞ்சி போச்சு. அப்பத்தான் நினைச்சான், ஐயோ இவன் யாரா? வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத்து ராமாயணாத்மனாகான்னர் வால்மீகி. ஆனால் எங்கள் கம்பன் அந்த அர்த்தத்தை ராவணன் மூலம் சொல்ல வச்சான், அவர் சொல்லலை. இவன் யாரா? வேத முதல் காரணன். இவன் யார்? பிரம்மா விஷ்ணு சிவன்ல யாரா இவன்? நம்ம தம்பி விபீஷணன் அன்னைக்கு சொன்னானே, கேட்காம போனோமே, அந்நாள் வீடனார் சொல் நினைவு கூர்ந்தான். பாருங்க, இப்போ உணர்ந்தும் சேவிக்க முடியல. காரணம் என்ன? அவனோட கர்ப்பம் தடுக்கிறது. அதனால தான் இப்போ பாண்டியன் ஹரிநாராயணன் எதுக்கு பக்தியை ஊட்டிக்கோங்கோ, நம்ம எல்லாருக்கும் நான் யார் தெரியுமான்னு வந்துடுறது. நீ எத்தனை லட்சம் ரூபா வச்சுக்கோ, எத்தனை கோடி ரூபா வச்சுக்கோ, பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளை அடங்கியே இருக்கட்டும், உனக்கு செய்யட்டுமே. யமன் வரும்போது பகவன் நாம சொல்லணுமே, சொல்லு, வேண்டிக்கோ. பகவன் நாம தினம் சொல்லுங்கோ. ஆமாம், நீங்கள் பகவன் நாம ஒருத்தரும் சொல்லலை. பணம் பணம் பணம்னு சம்பாதிச்சோம் போய் போன 100 வருஷமாக முக்கியமாக அதை தான் பொண்ணு பிள்ளையும் கற்றுக்கிறா. அப்பா மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு விட்டுட்டு போய்டுறா. அமெரிக்கா, லண்டன், ஆமாம் எல்லாம் இருந்து கடைசியில் உனக்கு என்னாச்சு?
முதியோர் இல்லத்தில் போய் இருக்கணும். ஆமாம், ரெடியாக இரு. ஆமாம், அவளை கேளு, அமெரிக்கா ஒத்துக்காது உனக்குங்கிற. இங்கேயே ஒத்துக்கலை, பாலக்காடே ஒத்துக்கலை. அப்புறம் என்ன அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு? அம்மா அப்பா எங்கே இருக்கா? நானா நானியில், நானா நீயாங்கிறது இப்போ நானா நானின்னு வந்துருச்சு. எவ்வளவு பணம் காசு வச்சிருந்து என்ன புண்ணியம்? வேண்டிக்கோ பகவான்கிட்ட, ராமா எனக்கு எப்பவும் சௌக்கியத்தை தரணும், இளமையில படிப்பு வரணும், உத்தியோகம் கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறந்து குழந்தை பகவான் நாம சொல்லணும், படிக்கணும், குழந்தையும் பொண்டாட்டியும் கடைசி வரை என்கிட்ட பிரியமாக இருக்கணும். அதுதான் வேண்டின்றார் அபிராமப்பட்டர். அன்பு அகலாத மனைவி. புரிஞ்சதா? ஆமாம், நான் பாம்பே உபன்யாசத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு மாமி, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேள், இங்கே இருக்கேளேன்னு நான் உபன்யாசத்துக்கு வந்தா, என்ன ஞாபகம் இல்லையா, மதுரை தான்னா. ஆமாம், இங்கே வந்தேள், உள்ள இங்கே பெரிய கம்பெனியில் வேலைக்கு வந்திருக்கான், சமைச்சு போட வந்தேன். மாமா எங்க? அவர் எங்கேயோ கூட்டி போய். அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம் கேட்கிறார் பத்தியா? கடைசியில் என்ன கேட்டார் பட்டத்திரி? ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். அதை வேண்டு, நமக்கு எல்லாம் வேணும், சௌக்கியமும் வேணும்.